ஹலோ அண்ட் வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வேர்க்கடலையை ஊற வைக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இதை நீங்க சமைக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். 2ல இருந்து 3 பேருக்கு நீங்க தாராளமா சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த சுண்டல் ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷன். நவராத்திரி நாட்கள்ல சாமிக்கு படைக்கிற பல சுண்டல் வகைகள்ல இதுவும் ஒண்ணு. வேர்க்கடலை 1 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தடவை அலசிட்டு அதுல தண்ணி விட்டு 6ல இருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா இருத்துட்டு வேர்க்கடலைய குக்கர்ல ஆட் பண்ணிட்டு மூழ்கிற லெவல் தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் தண்ணியை கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணிட்டு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு பேனை லோ ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிட்டு அதுல எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவிச்ச வேர்க்கடலை, தேவைப்பட்ட கொஞ்சமா உப்பு இதை சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சூடான, சுவையான, ஆரோக்கியமான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.